அது சம்பந்தமாவே பெரம்பலூர்ல வந்து ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக சார்பிலையும் விசிக சார்பிலையும் 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு பெரிய சதிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டி மடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டியில் வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறவங்க வந்து கல் எறிஞ்சி பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆராசா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ரொம்ப அருவருக்கத்தக்க மாதிரி ஒரு பேசி போட்டிருந்தாங்க. இல்லை, அண்ணன் ராஜா அவர்கள் மீது எனக்கு மதிப்பு மரியாதை உண்டு. ஏன்னா அவரும் பெரம்பலூர் மாவட்டத்துக்காக சார்ந்தோம், நானும் பெரம்பலூர் மாவட்டம். அண்ணன் ராஜா அவர்களுக்கு வந்து பூக்கள் மீது பழங்கள் மீது தான் வந்து அவருக்கு வந்து அதிகமாக ஈர்ப்பு இருக்குங்கிறது வந்து அவர் ட்வீட் பார்த்தா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து அண்ணனுடைய மனநிலைங்கிறது அவர் சொல்லாடலுக்கு எனக்கு உள்ளபடி வருத்தம் தான். என்னைக்காச்சும் வந்து உள்ளபடி ஒரு வருத்தம் தெரிவிப்பார்னு நான் நினைக்கிறேன். தலித் சமுதாயமாக இருந்து பார்க்கும்போது நான் அண்ணனுக்கு வந்து எப்பவுமே என்னுடைய ஆதரவு இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி அவர் பெருமையாக இருக்காரு. ஆனால் அவர் திமுகவில் வந்து சிறுமியாக தான் இருக்கிறாரு. ஆனால் திமுக தலைமையில் வந்து நான் நல்ல பேர் எடுத்துக்கணும், திமுக தலைவர் அங்கே பாருங்க எங்கள் கட்சிக்காரனே நான் வந்து எங்கள் சாதிக்காரன் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு காட்டணும். அது ஒரு பில்டப். ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை ஏதாவது சர்ச்சை பண்ணிட்டு தான் இருக்கிறார். பனையூர் பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, திருமாவர்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டிலேயே இல்லை, அவரே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதை தான் அவர் முன் வச்சுட்டு விலகியிருக்காரு. இல்லை, அவர் அண்ணன் வந்து இப்போதான் நம்ம கட்சி வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகும். அதனால் நம்மளுடைய கட்சியுடைய கொள்கையை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியாது. நம்மளுடைய கட்சியுடைய கோட்பாடுகள் பற்றி அவருக்கு வந்து ரொம்ப முழுமையாக தெரியாது. கட்சியோடைய கொள்கை கோட்பாடு தெரியாதவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா அப்போ வந்து பாபு அவர்கள் வந்து வெளியே போனதுக்கு காரணம் சீட்டு கொடுக்கல, அதனால தானே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாபு அவர்கள் அந்த லெட்டரை பார்த்து இந்த லெட்டரை வந்து வேற ஒருத்தவங்க தான் எழுதி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகால உள்ள ஒரு நிர்வாகி சொல்லியிருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கிற வந்து ஒரு நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கும், ஒரு எழுத தெரிஞ்சிருக்கும், சட்டமன்றத்தில் ஒரு 4-5 தடவை பேசியிருக்காரு. அதனால் வந்து இந்த கேள்விக்கே நான் மாறுபடுறேன். இப்போ டிவிக்கு வந்து நாங்கள் வந்து அமைச்சர்கள் இடம் பெறும் போகும்போது சானாசன் வந்து அந்த உயர்மட்ட குழு வந்து கூடியிருக்காரு, அவர் இருந்திருக்கிறாரு. இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்களா? ஒரு பெரிய நிர்வாகியா இருந்து உடனே ரியாக்ட் பண்ணுவாங்களா? அந்த வகையில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தாமதமாக தான் ஷானவாஸ் அவர்கள் வந்து ரியாக்ட் பண்றாங்க. அதுவுமே சில பேர் சொல்றாங்க. சின்ன தகவல், எங்கள் கட்சியில் வந்து ஒருவர் தான் தலைவர், ஒருவர் தான் நிர்வாகி, மற்ற எல்லாருமே தொண்டர்கள் தான். கண்டிப்பா 2ஆம் கட்ட நிர்வாகி அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. இயேசுநாதர் எப்படி வந்து 2 அப்பத்தையும் மீன்களை வச்சு எப்படி பகிர்ந்து கொடுத்தாரோ அதே மாரி எங்கள் தலைவர் அவர்கள் வந்து கூடயே இருந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து தனக்கு வந்து பதவியை வந்து வன்னியரசு வந்து அழகுப்பட்டார். அதனால் இதை நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் தான். ஆனால் மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். ஒரு சின்ன நெருடல் என்னென்னா, எங்கள் தலைவர் இந்த அமைச்சர் இடம் பெற்றிருக்கலாம், அதிக இலாக்கா கொண்டு எங்கள் தலைவர் அமைச்சர் இடம் பெற்றிருக்கலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு சின்ன ஒரு தயக்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சிறப்பு நேர்காணல்ல விசிகாவை சேர்ந்த இசையமுதன் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து சமீப காலமாகவே பெரிய பேசு பொருளாக இருக்கிறது வந்து விசிகாவுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பங்கள் போகுது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் விசிகாவுக்குள்ளே என்ன நடக்குது? இல்லை, விசிகாவில் எந்த குழப்பமும் இல்லை. என்ன அது ஒரு ஆலோசனை தான் நடந்துட்டு. குழப்பங்கிறது வந்து ஒரு மாறுபட்ட கருத்தாக இருக்கும். அது வந்து ஒரு ஆலோசனை தான். என்னென்னா, திமுகக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அந்த கூட்டணியில் இருந்து நம்ம வந்து எப்படி வந்து டிவிக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். இப்போ அந்த ஆதரவு கொடுத்தா எப்படி வந்து அதனால கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு வந்து இந்த ஆதரவுனால நமக்கு வேறு ஏதாவது நம்ம வந்து மேல் நோக்கி ஏதாவது நகர முடியுமா அப்படி ஒரு தேடல் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் ஒரு அமைச்சர்கள் இடம் பெறணுங்கிறது ஒரு இருந்துச்சு. மற்றபடி இது ஆலோசனை தவிர இதில் குழப்பங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தொண்டர்கள் கேட்பாங்க, தொண்டர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் தலைவர் கேட்பாங்க. இங்கே 2ஆம் கட்ட தலைவர் என்பதே விசிக என்பதே கிடையாது. அவர் கருத்து சொல்லலாம், இவர் கருத்து சொல்லலாம், அந்த பேச்சுக்கே கிடையாது. தலைவர் என்ன கருத்து சொல்கிறாரோ அது தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க, தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது தலைவர் ஏற்றுக்குவார். அதனால் வந்து இங்கே எது குழப்பங்கள் எதுவுமே கிடையாது, ஆலோசனை மட்டும் தான் நடந்துச்சு. இப்போ குழப்பங்கள்னு சொன்ன வார்த்தை குழப்பங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அங்கே இருந்த முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, திருமாவர்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டிலேயே இல்லை, அவரே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதை தான் அவர் முன் வச்சுட்டு விலகியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அண்ணன் வந்து இப்போதான் நம்ம கட்சி வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகும். அதனால் நம்மளுடைய கட்சியுடைய கொள்கையை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியாது. நம்மளுடைய கட்சியுடைய கோட்பாடுகள் பற்றி அவருக்கு வந்து ரொம்ப முழுமையாக தெரியாது. கட்சியோடைய கொள்கை கோட்பாடு தெரியாதவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமாக ஒரு பிரதிநிதியாக வந்திருக்காரு. நம்ம அம்பேத்கர் கொள்கை அவர் ஏற்றுக்கிட்டாரு, எங்களுடைய தலைவர் கொள்கையை ஏற்றுக்கிட்டாரு. அவருக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் ஒரு அடிப்படையில் தான் நம்ம அதை வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா
சாதாரண தொண்டர்கள் சாதாரணமா தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க கூடயே ஏத்துக்குவாங்க தானே கொள்கை கோட்பாடு இவங்க எல்லாம் ஏத்துட்டு தானே திரும்ப அவர்களை புடிச்சுதானே எல்லா சில விஷயங்கள் அம்பேத்கர். இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு ஒரு பெரும் முதலாளி ஒரு சமூகத்தில் இருக்கிறாரு, எந்த கட்சியிலுமே சேரல, அவரு எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் இல்லை, தலைவரை வந்து வெகு தொலைவில் வந்து தலைவர் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாரு, பார்த்து அவர் வராரு, வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் நம்ம கட்சியில் பயணம் பண்ணுறாரு. அவருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ரொம்ப அது ஒரு தொண்டர்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவருக்கு நம்ம அந்த ஒரு வாய்ப்பை நம்ம வழங்கணும். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு தடியும் சட்டமன்ற தேர்தல் நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது வந்து அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அதிகாரங்கிறது வந்து பகிர்ந்து கொடுக்கணும், அதிகாரங்கிறது ஒரு இடத்துல குவிந்து கிடக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த போனது அண்ணன் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு வந்து இப்போ இந்த தடவை வேறொருத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் அதை எடுத்துக்கணும் இல்லையா. இதை வந்து அவர் பாபண்ண போயிட்டாரு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பேசும்போதெல்லாம் நினைக்கிறது வந்து ரொம்ப சங்கடமான செயலா இருக்கு. கண்டிப்பா. ஆமா. இப்போ வந்து பனையூர் பாபு அவர்கள் வெளியில போகும்போது ஒரு பெரிய லெட்டரே விட்டுட்டு தான் போனாரு. அதுல வந்து குன்னிப்பா சொல்லியிருக்காரு, திருமாவர்கள் வந்து இதற்கு முன்னாடி பேசும்போது RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் தாவேகா, விஜய், சீமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் அவர் மென்ஷன் பண்ணி இப்படிலாம் பேசினவங்க இப்போ வந்து அங்கேயே போய் இருக்காங்க அப்படிங்கிறதையும் முன் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கட்சியில இருந்த ஒரு நபரே இப்போ அவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணும்போது வெளியில இருந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது என்னன்னா, நாங்க வந்து திமுக கூட்டத்தில் நாங்க இருக்கும்போது அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அது கட்சி ஆரம்பிச்சு கரூரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 41 பேர் 41 இல்லை 40 பேர் இறந்துட்டாங்க. எப்பயுமே மத்திய இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சா ஒரு பயன்படுத்திக்கலாம் தான் நினைப்பாங்க. கண்டிப்பா. ஆனா வந்து அண்ணன் விஜய் அவர்கள் விசாரணை போறாரு, கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அந்த விசாரணை கலந்துக்கிறாரு. ஆனா திருப்பி வராரு, வந்து மறுபடியும் நாங்க சுயேட்சையா நிற்க போறோம், நாங்கள் தனிச்சு நிற்க போறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டாவது என்ன ஒரு கேள்வி ஏற்படுதுன்னா, திருப்பரங்குன்ற விஷயங்கிறது பெரிய தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெரிய பேசக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் உலக தமிழர்கள் இருக்கக்கூடிய மத்தியில் அந்த விஷயம் பேசப்பட இருந்துச்சு. ஏன்னா முருகர் பக்தர்கள் ரொம்ப அதிகன்றதுனால. அப்போ அந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தால் அதிமுக அல்லனா வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெற்றுக்கணும். சப்போஸ் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமை ஆயிட்டாங்கன்னா. ஆனால் எந்த திடீர்னு வந்து எந்த நிலையும் இல்லாத அண்ணன் நிர்மல்குமார் வந்து வெற்றி பெற்றது எங்களுக்கு ஒரு ஆட்சி இருக்குது. அப்போ என்னன்னா, அப்போ பிஜேபி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கல, அதிமுக வந்து மக்கள் ஏற்றுக்கல. அப்போ வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து RSS பெற்று குழந்தை இருக்கா இல்லையாங்கிறது நாங்கள் கொஞ்சம் பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் ஏற்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அண்ணன் தளபதி அவர்களோட ஒரு ஒப்புதல் கேட்டு நாங்கள் வந்து அண்ணனுடைய விஜய் அவர்களுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தோம். அதனால அந்த அண்ணன் பாபு வைக்கிற கோரிக்கைங்கிறது வந்து இன்னும் அண்ணன் பாபனை ரொம்ப தெரிஞ்சதுனால அண்ணனுடைய மனசு இது சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப, அதனால அண்ணனுடைய மனநிலை தெரியும், அவர் மனநிலை இப்போ சீட்டு கிடைக்கிற ஒரு விரக்தியில் இருக்காரு. அதனால ஒரு ஒரு ஏதாவது நம்ம சொல்லணுன்றதுக்காக ஒரு சொல்லாடல் பயன்படுத்துறாரு. ஆனால் இது ஒரு காரணம் இருக்காது, இதுதான் இது காரணம். ஆனால் நாங்கள் வந்து முழுமையாக ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதில் வந்து இல்லைங்கிறது தெரிஞ்சு, அதனால தான் நாங்கள் வந்து அப்போ வந்து பாபு அவர்கள் வந்து வெளியே போனதுக்கு காரணம் சீட்டு கொடுக்கல, அதனால தானா? அப்படி இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு, அப்படி இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா நம்ம வந்து அரசியல்ல வந்து ஒரு கட்சியில நம்ம ஒருத்தவங்களுக்கு கீழே இருக்கோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். இந்த இது கொடுத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் அப்படின்னு இல்லை. நீங்க திமுகன்னு எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, எந்த கட்சியா இருந்தாலும் சீட்டு கிடைக்கல தான் போவாங்க. இல்ல கொள்கை பிடிக்கலாம் போக மாட்டாங்க. இல்ல சீட்டு கிடைக்கலையோ ஒரு கட்சியை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்போ திருமாவர்கள் மரியாதையில தான் நம்ம அங்க இருக்கீங்க. காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்திலும் சரி, அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்காம சில பேர் கட்சி தாவல் பண்ணியிருப்பாங்க, கட்சி விட்டு போயிருப்பாங்க. திமுக ஆட்சி காலகட்டத்திலும் சரி, சீட்டு கிடைக்காம கட்சி தாவல் பண்ணியிருப்பாங்க, கட்சி விட்டு ஒதுங்கியிருப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, இல்லை சீட்டில் இடம் கிடைக்காம சரி, அவங்க மாறி கட்சி தாவல் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா வந்து சீட்டு கிடைக்காம அப்படி ஒரு மனப்பார்வையில் தான் பாபு அவர்கள் வந்து இப்படி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். கொள்கைங்கிறது வந்து பார்த்தா அது என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயங்க. அதனால வந்து ஏன்னா அவரு இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் வந்து இந்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள். செய்யூர் ஆனந்த் பாபு அவர்கள் இருந்த தொகுதிங்கிறது இந்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய மக்கள் இருக்கு. அப்போ அதனால வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியா இருக்கு. அவர் சொன்ன பதில் இது கான்ட்ரவர்ஷியா இருக்கு. அதான் அதை நான் பார்க்குறேன். இப்போ பாபு அவர்கள் வந்து செய்யூர் தொகுதியில போட்டிட்டாங்க, போன எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க. இப்போ இந்த வட்டம் வந்து செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்களா? அந்த 5 வருஷ காலத்துல ஏதாச்சும் செய்யூர் தொகுதிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா
அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிதியை வந்து ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளோ நிதி கொடுப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபா கிட்டத்தட்ட கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த நிதியில் வந்து அவர் ஏதாவது வந்து பில்டிங் கட்டியிருக்கலாம், இல்லை வந்து ஸ்கூல் காமன் ஸ்கூல் கட்டிருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், ரோடு போட்டிருக்கலாம், குடிநீர் ஏற்படுத்திக்கலாம். அது அவர் செஞ்சு ஆகணும். அது அரசு கொடுக்குற நிதி. அதனால அது கண்டிப்பாக அவர் செஞ்சிருப்பார், செய்யாமல் இருந்திருக்க மாட்டார். அதில் எந்த மாற்றம் கடமையை கண்டிப்பா செஞ்சிருப்பாரு அப்படின்னு கடமைங்கிறதுல அந்த நிதி அரசு கொடுக்குற நிதி, அது செஞ்சு ஆகணும். கடமைங்கிறது என்னன்னா, நான் ஏதாவது வாலண்டரியா எடுத்து போகிறது தான் கடமை. அதெல்லாம் வந்து நான் எதுக்காக இந்த மக்கள் எனக்கு தேர்ந்தெடுத்தாங்களோ அதுக்காக வரக்கூடிய வைப்பு நிதி, அதுக்கான வரக்கூடிய ஒரு தொகையை வந்து மக்களுக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுதானே சரி. அது அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். இப்போ வந்து பாபு அவர்கள் அந்த லெட்டரை பார்த்து இந்த லெட்டரை வந்து வேற ஒருத்தவங்க தான் எழுதி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகால உள்ள ஒரு நிர்வாகி சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களே சொல்லியிருக்காங்க. இல்ல யாரு சொன்னாலும் எனக்கு தெரியாது. நான் உள்ளபடி நான் வந்து யூடியூப் சேனல் வந்து சங்கத்தமிழன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க தான் யாரோ லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் யாருன்னு அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது அதை? இல்லை அப்படி இல்லை. ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கிற வந்து ஒரு நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கும், ஒரு எழுத தெரிஞ்சிருக்கும், சட்டமன்றத்தில் ஒரு 4-5 தடவை பேசியிருக்காரு. அதனால் வந்து இந்த கேள்விக்கு நான் மாறுபடுறேன். எப்படி வந்து ஒரு படிக்க தெரியாது, படிக்க எழுத தெரியாத, பட் அதில் உள்ள வார்த்தைகள் அந்த இதுகள் எல்லாம் இன்னொன்று ஒருத்தவங்க பேச்சு கேட்டு தான் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாவே 13 வருஷம் எங்கள் கூட இருந்திருக்கிறாரு. ஒரு பிஜேபியுடைய அஜெண்டா என்னன்னு தெரியும், திமுகவுடைய அஜெண்டா என்னன்னு தெரியும், ஏடிஎம் அஜெண்டா என்னன்னு தெரியும், எங்கள் கட்சியுடைய வந்து கொள்கை கோட்பாடுகள் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவர்களும் தெரிஞ்சிருக்கான். இது வந்து சும்மா நம்ம எடுத்தம்போது சொல்கிறதுக்காக ஒரு பதிலாக இருக்கும். அது வந்து இது ஃபேஸ்புக்கில் ஏதாவது வியூஸ் போகிறதுக்காக, யூடியூப்ல வியூஸ் போகிறதுக்காக சொல்கிற ஒரு பதில். ஆனால் ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கலாம், எழுத்தறிவு இல்லாமல் இருக்கு. அதனால் அது வந்து அவர் வந்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நாள் எடுத்து எழுதிருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து தொடர்ந்து வந்து விசிகாவில் பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த சீட்டு கொடுக்கல, அந்த நேரத்தில் வந்து பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல, அவங்க வெளியில போறாங்க, அவங்க அமைதியா இருக்காங்க, அப்படிலாம் வந்தது. அந்த வகையில் வந்து பனையூர் பாபு அவர்கள் மட்டும் எந்த இதுவுமே அவ்வளோ பேசவே கிடையாது. அவங்க மேல மட்டும் எந்த சர்ச்சையும் வராமல் இருந்துச்சு. ஆலு ஷானவாஸ் அவங்க மேல வந்து ஒரு சர்ச்சை வந்தது. அவங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இப்படின்னு பேசினாங்க, அதனால அவங்க ஏற்கனவே நாகப்பட்டினத்தை வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை போய்கிட்டது. இப்போ ஆலு ஷானவாஸ் அவங்க வந்து பனையூர் பாபுக்கு அடுத்து அந்த இடத்த விட்டு வெளியில போறாங்க, விசிகா விட்டு வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இல்ல நம்ம பேசுறதுக்கு நம்ம விட சொல்லக்கூடாது, அது தவறதா போயிடும். ஏன்னா வந்து நமக்கு குரல் இருக்கு, வாய் இருக்குனாலும் நம்ம எதனா அள்ளிவிட முடியும், காதுனா இதெல்லாம் பேசிட முடியும். நம்ம அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. ஏன்னா அவர் இன்னமும் நம்ம கட்சியில் தான் இருக்கிறார். அவர் வந்து அவர் ஃபேஸ்புக்கில் வந்து அவர் எடுத்திருக்காரு, அவருடைய பதவி எடுத்திருக்காரு. ஆனால் அவர் சீட்டு கிடைக்கல, அவர் தலைவர் வந்து பார்த்துருக்காரு. அதன் பிறகு வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. அதன் பிறகு தலைவர் வந்து பார்த்துருக்காரு. இப்போ டிவிகேக்கு வந்து நாங்கள் வந்து அமைச்சர்கள் இடம் பெறும் போகும்போது சானாசன் வந்து அந்த உயர்மட்ட குழு வந்து கூடியிருக்காரு, அவர் இருந்திருக்கிறாரு. இல்லை, ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்துலையுமே இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்களா, ஒரு பெரிய நிர்வாகியா இருந்து உடனே ரியாக்ட் பண்ணுவாங்களா? அந்த வகையில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தாமதமாக தான் ஷானவாஸ் அவர்கள் வந்து ரியாக்ட் பண்றாங்க. அதுவுமே சில பேர் சொல்றாங்க. எங்கள் கட்சியில் வந்து ஒருவர் தான் தலைவர், ஒருவர் தான் நிர்வாகி, மற்ற எல்லாருமே தொண்டர்கள் தான். கண்டிப்பா இரண்டாம் கட்ட நிர்வாகி அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. முதல்ல உங்கள்கிட்ட நான் சொன்னாதான் அது சரியா இருக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. எங்க கட்சியில வந்து ஒற்றை பனைமரம்ங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். மற்ற எல்லாருமே தொண்டர்கள் தான், என்ன உட்பட யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் தொண்டர்கள் தான். ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தவன் நான். அதனால வந்து தலைவர் மட்டும்தான் இங்க வந்து பனம்பரம், மற்ற நாங்கள் எல்லாமே வந்து அதோட இருக்கக்கூடிய வேர்கள் தான் நாங்கள். அதனால இங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பதே அந்த சப்ஜெக்டே இல்லை, தொண்டர்கள் தான். இரண்டாம் கட்டத்தில் தொண்டர்கள் தான், இல்லை நிர்வாகிகள் தான். அதனால வந்து முன்னணி நிர்வாகிங்கிறதுலாம் கிடையாது, இரண்டாம் கட்ட தோழர்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொல்லணுன்றது நான் சொல்றேன். இல்லை அவங்க அதை ரியாக்ட் பண்ணாததுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்க வந்து இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து அப்படி போச்சு, உயர்மட்ட குழு பேசும்போது ஏற்கனவே நம்மளை பத்தி ஒரு சர்ச்சைகள் போச்சு. அந்த சர்ச்சை போயிருக்கு. அடுத்து இதையுமே நம்ம சர்ச்சையாக்க வேணாம்னு சொல்லி இப்போ உடனே நம்ம வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சர் ஆகும்போது அதுக்கு உடனே வாழ்த்து போட்டிருந்திருக்கலாம். அந்த ட்விட்டர் வந்து லேட்டா போடுறது அது என்ன காரணம்? என்ன இது வந்து ஏன் ஃபோன் எதுங்க இருக்கு? நம்ம என்ன ஆதி காலத்துல நம்ம இருக்கிறோமா? ஆதி காலத்துல தான் நம்ம கடிதம் இல்ல, அதுவே பெரிய இல்ல ஆதி காலத்துல கடிதம் எழுதிட்டு இருந்தோம். இன்னும் வேலை இல்லாதவங்க தான் ட்விட்டர்ல போடுவாங்க. வேலை நிறைய வேலை இருக்கும், டக்குனு ஃபோன் போட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் நம்ம அதுக்கு அவங்க ஏன் சோசியல் மீடியா நம்ம பாக்குறோம்? இப்போ வந்து எல்லாமே சோசியல் மீடியால தானே போய்கிட்டு இருக்கு. அந்த நீங்க நினைக்கிறீங்க சோசியல் மீடியால இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு அதுன்னு சொன்னா ஏத்துக்கிறேன் நான்.
எல்லாமே எங்க கட்சியில் சோசியல் மீடியாவில் போல, எங்க கட்சியில் களத்தில் தான் நிற்குது, எங்க கட்சியில் இன்னும் வேர்வில் தான் இருக்குது, எங்க கட்சியில் இன்னைக்கு கூட பாருங்க பெரிய கலவரம் தான் நடந்துட்டு இருக்கு எங்க திமுக எங்களுக்கும். அதனால நாங்க இன்னமும் களத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சோசியல் மீடியாவில் நாங்கள் கட்சி வளர்க்கவே கிடையாது. சோசியல் மீடியாவை வச்சு கட்சி வளர்க்குற நபர்கள் நாங்கள் கிடையாது. அது வந்து வேற, நாங்க வேற. ஆமா, நாங்க களத்தில் தான் இருக்கிற மனிதர்கள். அடுத்து இப்போ வர 29th வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது. அதுல யாரோட கூட்டணி ஆகும்? இல்லை உள்ளாட்சி தேர்தலே இருக்கு, நீங்க நாடாளுமன்ற தேர்தல் சொல்றீங்க. அதுன்னு எப்பவுமே தேர்தலுங்கிறது வந்து அந்த நேரத்துக்கு உடன்படுறது தான் தேர்தல் கூட்டணி. அந்த தேர்தல் முடிஞ்சு பொறுத்து கூடுறது வந்து தேர்தல் கூட்டணி கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து காங்கிரஸ் காலமாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா காலமாக இருந்தாலும், கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி. ஆனால் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அது என்னன்னா வந்து இப்போதைக்கு வந்து 2 ஜாம்பூன் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, அந்தாண்ட வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க இப்போ 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. அதனால வந்து அந்தாண்ட எடப்பாடி அவர்கள் ரொம்ப புதுமை. அதனால அவங்க இருக்கக்கூடிய சாரத்துக்கூடிய தொலைமை வச்சு அவங்க கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. இந்தாண்ட வந்து அண்ணன் தளபதி அவர்கள் வந்து மேயராக இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, டெப்டி சிஎம்மாக இருந்திருக்காரு, இப்போ முதல்வராக இருந்திருக்காரு. இப்போ நாங்கள் அவர் கூட நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த கூட்டணிங்கிறது வந்து அந்த தேர்தல் சமயத்தில் அது முடிவு எடுக்க முடியும். தேர்தல் இல்லாத காலத்தில் அது கூட்டணி கிடையாது. அது பேர் வந்து ஒரு நட்பு, அது பேர் நல்ல உறவு. தேர்தல் மட்டும்தான் அது கூட்டணியாக மாறும். திமுக கூட்டணியில தான் திருமாவர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணியை விட்டு திருமாவர்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில ஒரு பேச்சு போகுது. அதுவும் தாவேக்காண்டி இவ்வளவு நாள் பாதுகாத்து திமுக தலைமையில் வந்து நாங்கள் வந்து இப்படி ஒரு அழைப்பு எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து நாங்கள் வந்து அந்த தளபதி அவர்கிட்ட கேட்டபோது, கண்டிப்பாக நீங்கள் போய் கம்யூனிஸ்ட்டுக்கு எந்த ஆதரவு கொடுத்தாங்களோ அதே போல் நீங்களும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளபடி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் என்ன ஒருனா, எங்களால் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பிழை வந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து 2 திராவிட கட்சிக்கு ஒரு மாற்று சக்தியை ஒன்று எதிர்பார்த்தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பெரும் பிழையாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எங்கள் தலைவர் என்ன பண்ணுறோம், ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு நம்ம கொடுத்தோம். அது நாளடைவில் வந்து நாங்கள் எந்த அளவில் வந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோமோ அந்த அளவு வந்து அந்த ஒரு நன்றிக்காக அந்த அதே உணர்வோடு அவங்க எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியில் வந்து பங்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கூட்டணியில் நாங்கள் சேரல. எந்த ஆதரவு நோக்கி நாங்கள் கொடுத்தோமோ அதே ஆதரவு நோக்கி அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் அப்படி தான் நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து கூட்டணியில சேரல அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றீங்க. எப்படி கூட்டணியில சேராம இருக்கா? அந்த ஒரு அமைச்சர் நம்ம தாவேக்காதுக்குள்ள நம்ம அமைச்சர் ஒருத்தவங்க போயிட்டு நம்ம நிர்வாகி ஒருத்தவங்க அமைச்சரா போயிட்டாங்க. அதை எப்படி கூட்டணியில சேரல? கூட்டணி ஏன்னா நாங்கள் எந்த நோக்கத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம் இருக்குது. நாங்கள் வந்து பொதுவாக திமுக கூட்டணி சேரும்போது டிவிக்கு நாங்கள் சேரும்போது ஒரு பிளே வந்துடக்கூடாது. 2வது வந்து பிஜேபி வந்துடக்கூடாது. 2வது வந்து ஆளுநருடைய ஆட்சி வந்துடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவாக வந்து ஒரு ஆதரவு நம்ம அவங்க கொடுத்தோம்னா அந்த ஆதரவு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஆதரவை வந்து ஏற்றுட்டு அவங்க சரி இவங்களுக்கு ஒரு நன்றியாக இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து அமைச்சர்கள் வந்து விசிக்கு இடம் பெறணுங்கிறது வந்து ஆனால் ஆதரவு தான் சரி. அண்ணன் விஜய் வந்து ஒரு வெளியே ஓப்பனாகவே வந்து குரல் கொடுத்தாங்க. ஆனால் வந்து தலைவருக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் எல்லாத்துக்கும் வந்து அவர் பார்க்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா ஒரு டெல்லியில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை போய் பார்க்கணும். நாடாளுமன்றத்தில் இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய யாரும் வந்து இப்போ யாருமே இல்லை. தலித் இஷ்யூ பேசுறது யாருமே இல்லை. அப்போ எங்கள் தலைவர் கூட அவர் யாருமே இல்லை. அதனால் வந்து இப்போதைக்கு நாங்கள் அந்த திட்டங்களுக்கு வேணும்னு சொல்லி இயேசுநாதர் எப்படி வந்து 2 அப்பத்தையும் மீன்களை வச்சு எப்படி பகிர்ந்து கொடுத்தாரோ அதேமாரி எங்கள் தலைவர் அவர்கள் வந்து கூடயே இருந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து தனக்கு வந்து பதவியை வந்து வன்னியரசு கொடுத்து அழகு பார்த்தார். அதனால் இதை நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் தான். ஆனால் மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். ஒரு சின்ன நெருடல் என்னென்னா எங்கள் தலைவர் இந்த அமைச்சர் இடம் பெற்றிருக்கலாம், அதிக இலாக்கா கொண்டு எங்கள் தலைவர் அமைச்சர் இடம் பெற்றிருக்கலாம் அப்படின்றது தான் எங்களுக்கு சின்ன ஒரு தயக்கம். மற்றபடி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து திருமாவர்கள் வந்து எல்லாருடைய பேட்டியிலையும் சரி ப்ரெஸ் மீட்லையும் ஒரு விஷயம் சொன்னார். இது வந்து என்னுடைய நிர்வாகிகளோட விருப்பம், நான் என்னுடைய பர்சனல் விருப்பம் கிடையாது, என்னுடைய நிர்வாகிகள் விருப்பம், நான் அதை வந்து நிறைவேற்றிட்டேன், ஒரு அமைச்சர் போஸ்டிங் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னே சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்துல வந்து திருமாவர்களுக்கு உடன்பாடு இல்லையா? அவங்களுக்கு ஒரு மன தெளிவு போலாமா வேணாமா அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையா? நிர்வாகிகளுக்காண்டி தான் அந்த இடத்துல போயிருக்காங்களாங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிருக்கு. அப்படின்னு கிடையாது. ஏன்னா சில இடத்துல வந்து நிர்வாகிகள் என்ன சொன்னாங்களோ அது தலைவர்கள் கேட்க வேண்டிய விஷயம் இருக்கும். தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது தொண்டர்கள் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா நேரத்துலையும் வந்து தலைவர் சொல்கிறதே வந்து தொண்டர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரத்தில் இது ஜனநாயக கட்சிங்கிறதுனால, இது வந்து எளிய மக்களுக்கு கட்சிங்கிறதுனால விளிம்புகளில் தொண்டர்களுடைய உணர்வையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் இதை வந்து இந்த அமைச்சர் நாங்கள் இடம் பெற்றோம். அதுதான் அது காரணம்.
இப்ப அமைச்சரவையில வந்து வன்னியரசு அவர்கள் இப்ப வந்து ரொம்ப நாளோட ஆசை, இது விசிகாவோட ரொம்ப நாள் ஆசை, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது, அது வந்து இப்ப நிறைவேறிடுச்சு. வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆனதுக்கு உங்களுடைய இது எப்படி இருக்கு? எனக்கு தலைவர் எடுத்து முடியல, நான் எப்படி இல்ல மாறுபடுறேன்? அது மாறுபடுன்னு சொல்லல, உங்க மனநிலை. கண்டிப்பா இத்தனை வருஷம் இருக்கீங்க கட்சியில, அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு அமைச்சரா தன்னுடைய விசிகா தொண்டர் வந்து இப்போ ஒரு அமைச்சரா பதவி இது பண்ணியிருக்காரு. அது உங்களுடைய மகிழ்ச்சி, அதை ஷேர் இல்ல, பண்ணுங்க. இது வந்து எங்க மக்களுக்கு கண்டிப்பா இது கிடைத்த வரலாறு விடுதலை. இல்ல. இது வந்து எங்க மக்களுக்கு கிடைத்த விடுதலை நினைக்கிறோம். ஏன்னா எந்த நோக்கத்துக்காக எங்க தலைவர் அவர்கள் வந்து தனியாளா நின்று இந்த இயக்கத்தையே இந்த கட்சி வழிநடத்தினாரோ, 99ல் எந்த முழக்கங்கள் வச்சு நாங்கள் தேர்தல் பாதைக்கு வந்தோமோ அந்த முழக்கங்கள் வந்து நிறைவடைந்துருச்சு. இது வந்து பெரும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இது வந்து வன்னியரசு ஆனது வந்து எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான், யாருக்கும் வந்து நெளிவு சுழிவுலாம் கிடையாது. ஏன்னா தலைவர் இலக்கும் அதுதானே, இந்த கட்சியோட இலக்கும் அதுதானே, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தான் எங்களுடைய முதல் இலக்கு. அந்த இலக்கு அடைகிறதுக்கு வந்து இதை விட ஒரு பாக்கியம் வேற என்ன கிடைக்கும்? அதனால இது எங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் தான். இது எங்களுக்கு எந்த இதுவும் தொய்வுலாம் கிடையாது, எந்த நிர்வாகிகளுக்கும் தொய்வு என்பதே கிடையாது. தொய்வுங்கிறதோட உங்க மனநிலை, என்னுடைய மனநிலை ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மனநிலை சந்தோஷம். ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிக்கும் நான் கூட இருந்தேன். அதனால அப்படி நான் ஒரு கட்சி நாள் போராட்டம், ஆமா, கட்சிக்காரனா இருந்து நான் பார்க்கும்போது எங்க தலைவர் என்ன நினைச்சாரோ உள்ளபடி அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை வந்து கட்டி காப்பாற்றிட்டாரு. எந்த தலித் இயக்கமாவது வந்து இப்படி இது நடந்திருக்க பண்ணியிருக்காங்களா? கட்சி அங்கீகாரம் ஆயிருக்கா? யாராச்சும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்களா சொந்த சின்னத்தில்? இல்லையே. யாராச்சும் சொந்த சின்னத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்களா? சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? உள்ளாட்சி பிரதிநிதி ஆயிருக்காங்களா? இல்லையே. இந்த தலித் சமூகத்தில் இந்த தலித் தலைவர்கள் தான் இப்படி ஒரு பெரிய ஒரு அதிசய நிகழ்வு நடத்திருக்காரு. அப்போ இதை விட வேற என்ன சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் அந்த மக்களுக்கு? அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய சந்தோஷம் தான் இது எனக்கு. இப்போ வந்து வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு துறை ஒதுக்கியிருக்காங்க. அந்த துறையை ஒதுக்குனதே இவங்க ஒரு தலித் கட்சி, அதனாலதான் அந்த துறையை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச போகுது. இல்ல அது அப்படி நினைக்கல, அது அப்படி நினைக்காதீங்க. இல்ல நான் நினைக்கல. இல்ல இது வந்து ஒரு தனி சாம்ராஜ்யம். ஆமா, ஏன்னா அது சமூக நீதி துறைங்கிறது வந்து அந்த துறை ரீதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க நினைச்சா ஒரு கல்வி கடன் வழங்க முடியும், அவங்க நினைச்சா குடிநீர் வசதி வழங்க முடியும், அவங்க நினைச்சா தொழில் தொடங்க கடன் வழங்க முடியும், அவங்க நினைச்சா அவங்க ஊர் கிராமங்களுக்கு திட்ட வளர்ச்சி பண்ணி எதுனாலும் நிதி வழங்க முடியும். ஏன்னா இது ஒரு தனி சாம்ராஜ்யமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது இந்த கிடைச்ச பாக்கியம் வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ அந்த இலக்கை அடைகிறதுக்கு வந்து அந்த இலக்கை நாங்கள் பெற்றுட்டோங்கிறத நாங்கள் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால் வந்து இது வந்து கீழே இல்லை, இது ஒரு தனி அரசாங்கம், நமக்கு தேவையானது நம்மள்ட்ட. ஆமாம், அப்படி அப்போ இன்னும் நாங்கள் வந்து எங்களோட ஃபண்டு வந்து நாங்கள் வந்து இன்னும் டெல்லிக்கு போகாது, எங்கள் ஃபண்டு எடுத்து வேற துறைக்கு போகாது, எங்கள் ஃபண்டு எடுத்து எங்கள் மக்களுக்கு மட்டும் செலவு பண்ண முடியும். அதனால வந்து இது வந்து எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். வேற யாருக்காச்சும் போயிடுச்சு அது சிக்கலாக போயிருக்கும். எங்களுக்கு அடுத்து விஜய் அவர்கள் வந்து கரெக்டா தான் மூவ் பண்றாருன்னு சொல்லுவாங்க. விஜய் அவர் கரெக்டா மூவ் பண்ணல. எங்க தலைவர் வந்து எங்க தலைவர் கேட்ட கோரிக்கை சரியா கிடைச்சிருக்கு. விஜய் மூவ் பண்ணல, எங்க தலைவர் கிடைச்ச கோரிக்கை சரியா நிறைவேறி இருக்கு. அப்படித்தான் நான் பாக்குறேன். இப்போ வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக தான் போகுதுன்னு இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வந்து இந்த போஸ்டிங் அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆராசா ஒரு ட்விட்டு போட்டிருந்தாங்க, ரொம்ப அருவருக்கத்தக்க மாதிரி ஒரு பேசி போட்டிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் ராஜா அவர்கள் மீது எனக்கு இப்போ மதிப்பு மரியாதை உண்டு. ஏன்னா அவரும் பெரம்பலூர் மாவட்டத்துக்காக சார்ந்தவர், நானும் பெரம்பலூர் மாவட்டம் சார்ந்தது. அண்ணன் ராஜா அவர்களுக்கு வந்து பூக்கள் மீதும் பழங்கள் மீது தான் வந்து அவருக்கு வந்து அதிகமாக ஈர்ப்பு இருக்குங்கிறது வந்து அவர் ட்வீட் பார்த்தா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால் வந்து அண்ணனுடைய மனநிலைங்கிறது அவர் சொல்லாடலுக்கு எனக்கு உள்ளபடி வருத்தம் தான். என்னைக்காச்சும் வந்து உள்ளபடி ஒரு வருத்தம் தெரிவிப்பார்னு நான் நினைக்கிறேன். என்னட்டு தெரிவிக்கலனா கூட, இல்லை சோசியல் மீடியா தெரிவிக்கலாம் கூட, என்னோட தலைவர் பார்த்தும்போது எனக்காச்சும் நேரடியாக வந்து அது ஒரு கவிதை தொகுப்பில் தெரியாமல் அது வந்துடுச்சு அப்படின்னு கூட தலைவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமாவே பெரம்பலூர்ல வந்து ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக சார்பிலையும் விசிக சார்பிலையும் 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை எப்படி எடுக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு பெரிய சதிதான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய பறையர்கள் யாரும் வந்து இந்த போராட்டத்துக்கு வரல. நாங்கள் இந்த போராட்டத்தை பற்றி எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து காவல்துறை அனுமதி வாங்கி, அந்த அனுமதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேர் போட்டு உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, மைக் செட் பயன்படுத்திக்கிங்க, பந்தல் நீங்கள் போட்டுக்கங்க, நின்றுக்கிட்டே உங்களோட கண்டனத்தை நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு வந்து அனுமதி பெற்றதை நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி மடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டியில் வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறவங்க வந்து கல் எறிஞ்சி பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க.
அந்த தொகுதி மக்கள் யாரும் பிரச்சனை பண்ணல, வெளியில இருந்து வந்து வேற தொகுதி இல்லை. ஏன்னா குன்னத்துக்கும் ஆண்டிமடத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டாடா ஏசியில் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த திமுக அவர்கள் வந்து அடித்து கல் விட்டு பெரிய கலவரமாக மாறி இருக்கிறாங்க. அது திமுக தரப்புல கொஞ்சம் சேதாரங்கள் கொஞ்சம் ஆயிருக்கு நினைக்கிறேன். அதேமாரி அவங்க பெட்டில் அட்மிட்டாக இருக்கிறாங்க. எங்கள் தரப்புலையும் வந்து சில போலீஸ்கிட்ட போய் எல்லாம் கோரிக்கைலாம் கொடுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நாங்கள் உள்ளபடி பெரிய கண்டனக்குரிய செயல். ஏன்னா தளபதி அவர்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலை, அண்ணன் உதயநிதி அவர்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஆனால் இன்னமும் தமிழகத்தில் வந்து வேறு சமூகத்தில் இருக்கிற வன்னியர்கள் கூட இன்னும் தலித்துகளை வந்து ஏற்றுக்க முடியல மனநிலை இன்னமும் இருக்குது. அது வந்து உள்ளபடியே அந்த மனநிலையை வந்து களையணும். அந்த மனநிலையை உருவாக்குறதுக்கு வந்து திமுக தரப்பு வந்து ஏதாவது கொள்கை புத்தகங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவு சார்ந்த நிகழ்வு ஏதாவது தெரியும் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். இந்த கண்டனங்கிறது, இந்த கலவரங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டனக்குரிய செயலாக நான் பார்க்குறேன். நான் இந்த பிரச்சனைக்கு வந்து தொடக்க புள்ளியே ஆராஸ் அவர்கள் தான். அவங்க தான் அந்த ட்விட்டை போட்டு அப்படி இப்படின்னு பிரச்சனையை கிளப்புனது. இப்போ அவருமே ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் தான். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரே இப்படி பண்ணுறதுலாம் அதை எப்படி யோசிக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து ஒரு தலித் சமுதாயமாக இருந்து பார்க்கும்போது நான் அண்ணனுக்கு வந்து எப்பயுமே என்னுடைய ஆதரவு இருக்கும். ஏன்னா நமக்கு முன்னாடி அவர் பெருமையாக இருக்காரு. ஆனால் அவர் திமுகவில் வந்து சிறுமியாக தான் இருக்கிறாரு. ஆனால் திமுக தலைமையில் வந்து நான் நல்ல பேர் எடுத்துக்கணும், திமுக தலைமையில் அங்கே பாருங்க எங்கள் கட்சிக்காரனே நான் வந்து எங்கள் சாதிக்காரன் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு காட்டிக்கணும், அப்படி ஒரு பில்டப் காட்டுறாரு. ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை ஏதாவது சர்ச்சை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அவர். அதனால வந்து எனக்கு ரொம்ப அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ண முடியல. ஏன்னா அவர் சொந்த தொகுதியிலேயே டாக்டர் லட்சுமின்னு சொல்லி ஒருத்தங்க நின்னாங்க, இப்போ அவங்க தோந்துட்டாங்க. அது அண்ணன் ராசாவால் அது முடியல. அதே எங்களுக்கு பெரிய சங்கடமாக இருக்கு. அப்போ எங்கள் தலைவர் நின்ன தொகுதி குன்னன் தொகுதியில் வந்து மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் நாங்கள் ஜெயிச்சு காமிச்சிட்டோம். ஆனால் அது வந்து இன்னும் அண்ணன் ராஜா அவர்கள் வந்து கட்சி பணியை செய்யணும் தான் நான் ஆசைப்படுறேன் ஒழிய மீடியா ஃபோக்கஸ் வேணாங்கிறதா என்னுடைய நிலைப்பாடாக இருக்கு. திமுக ஒரு பிரச்சனைகள், விசிக பிரச்சனைகளை தாண்டி அதிமுகவுக்குள்ள பெரிய பூகங்கள் வெடிச்சிருக்கு. அந்த வகையில் 3 பேர் வந்து விலகி ஏறி இப்போ இதில் தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நம்ப முடிய செயலாக இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்துலேயே வந்து இப்படி ஒரு மாற்றம், அதுவும் அதிமுக ஃபுல்லாக ஒன்றில் மாரி சூழ்நிலை குதிரியா மாரி போயிட்டாங்க. அப்படி திமுகவும் ஆட்சியில் பங்கு பெற முடியாத சூழ்நிலை. யாருன்னாலும் மட்டம்னு எல்லாமே அவுட்டு. இது வந்து எப்படி சொல்கிறேன், நம்ம சுயமாக ஒரு விவசாயம் செய்து நம்ம அது தொழில் தொடங்குவோம். இது வந்து கார்ப்பரேட் ஒரு ஆலமரம் மாதிரி வந்து சாசனம் வளர்றதுங்கிறது வந்து சரியாக இருக்குமாங்கிறது உள்ளபடியே தெரியல. இப்போ எல்லா இடத்துலையுமே தாவேக்கா வந்து குதிரை பேரம்னா பேசிக்கிட்டு இருக்கு, அதுதான் ரொம்ப சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி? இல்லை, தமிழ்நாட்டில் முதல்ல குதிரையே இல்லை, அப்புறம் எங்கே வந்து பேரம் பேச முடியும்? அதனால் பேரங்கிறது வந்து எல்லாம் செவி வழியாக சொல்லக்கூடிய செய்தி. அது எப்படிலாம் டக்குன்னு யாரும் பண்ணிட முடியாது. ஏன்னா காசு ஒன்றும் கீழே கிடக்கல இல்லை, அவன் உழைக்கணும், ஏமாத்துறதோட மண்டையில் மூளை வேணும். அதெல்லாம் அப்படி குதிரை பேரெல்லாம் பண்ண முடியாது. சில விஷயங்களுக்காக அவங்க டக்குன்னு மாறி இருப்பாங்களே, குதிரை பேரெல்லாம் பண்ண முடியாது. இல்லை, குதிரை பேரம் பண்ண முடியாதுங்கிற ஒரு பட்சத்தை பார்த்தோம்னா எதற்கு அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ மட்டும் தாவேக்கு அழைச்சிருக்கணும்? அது தவறு இல்லை. இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ அதிமுக வந்து ஒரு தலைமையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் பண்ணார். அதன் பிறகு வந்து அங்கேயும் அதே மாதிரி ஏடிஎம்களையும் வருஷத்துக்கு ஒவ்வொரு தலைவர்கள் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேலுமணி, சிவி சண்முகம் அவெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்து போட்டிட்டு எதுக்கடா வம்பு, பேசாமல் ராஜினாமா பண்ணி நம்ம போய் நம்ம கட்சியை சேர்ந்துட்டோம், அவங்க கட்சியை சேர்ந்துட்டாங்க. மறுபடியும் அந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து ஒரு தலைவர் வாரிய தலைவர் கூட கொடுத்துக்கலாம் வந்து உட்காந்து. இல்லை, மறைமுகமாக நைட்டு உட்காந்து நீங்கள் கையெழுத்து வாங்கினது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பங்கள் போணுச்சு. இப்போ வந்து தாவேக்கா வந்து அந்த சிவி சண்முகம் அவங்கள அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸை மட்டும் அழைச்சதுக்கு என்ன? இப்போ வந்து எதா இருந்தாலும் போய் தலைமையை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க இது கேளுங்க. அதை விட்டு அந்த தனியா வந்து அந்த 20 பேர் 25 பேர் கேட்கறது ஒரு குறைஞ்ச மதிப்புள்ள ஒரு கட்சி குறைந்த 108 தான் வாங்கிக்கிறாங்க.
யாராச்சும் 1-2 அப்படி பேரம் பேச தான் செய்வாங்க. யாராவது ஒண்ணு ரெண்டா இருந்தாலும் நம்ம அந்த கட்சியை நாடாம இங்க உள்ள எம்எல்ஏஸ் மட்டும் நாடி ஒண்ணு ஆக இல்ல போகுதுல. இல்ல இப்போ கட்சியில அவங்களுக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே அதிமுக ஓட்டு தானே விழுந்திருக்கும். இல்ல அவங்க இல்ல அப்படி இல்லை. கட்சியில வந்து ஒரு தரப்பு வந்து முயற்சி செய்யலாம், ஒரு தரப்பு வந்து தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்யலாம். அதனால இவங்க வந்து கட்சியில தலைமையில சரியா அவங்க முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா தனிப்பட்ட முறையில் செய்யும்போது அது கொஞ்சம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால வந்து ஒரு அண்ணன் சண்முகம் அவர்கள் வந்து அப்படிதான் வந்து வேலுமணி அவர்களும் அப்படிதான் வந்து அவங்க பார்த்துப்பாரு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டிவிக்கு ஆட்சி பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. வந்த கொஞ்ச நாளிலேயே 30 கொலைகள் நடந்துருச்சு, இரட்டை கொலை நடந்துருச்சு, பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் வந்து வரும்போதே சொன்னாங்க, நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸே பெண்கள் பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு பச்சை குழந்தை இறந்து போயிருக்கு, 10 வயசு குழந்தை. இல்லை இது வந்து உள்ளபடியாக ரொம்ப வருந்தத்தக்க செயல் தான். ஒரு 10 வயது சிறுமியை வந்து பண்ணது ரொம்ப கொடூரம். அது வந்து உள்ளபடியாக அதுக்கு வந்து காவல்துறை உடனே கைது பண்ணிட்டாங்க. கூட இருந்த நபர்களையும் வந்து கைது பண்ணிட்டாங்க. 1-2 தவறு நடந்து தான் செய்து, எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுக அப்படி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதிமுக நடக்காத ஆவண கொள்கைகளை இருக்கிற ஆவண கொள்கைகளே அதிமுக தான் அதிகமாக நடந்துச்சு. திமுக நடக்காத பிரச்சனையா? இது எல்லாமே தவறு தான். அதிமுக நடந்தாலும் தவறு தான், திமுக நடந்தாலும் தவறு தான், டிவிக நடந்தாலும் தவறு தான். ஆனால் வந்து இப்போ தான் 13 நாள் ஆகுது. அவருக்கு எல்லாமே ஒரு மாய உடத்துல எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு துறையாக வந்து எடுத்து என்ன ஏது அப்படின்னு ஆராய்ஞ்சு அது தக்க பதில் கொடுப்பாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு வந்து அரசு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு தண்டனை கொடுக்க தான் நான் பார்க்குறேன். இப்போ தாவே கட்சி எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? புதுசாக வந்திருக்க கட்சி தாவேக்கு ஆட்சி எங்கள் தயவில் இப்போ சிறப்பாக நடந்துட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கொடுத்த ஆதரவில் அவங்க ஒரு 13 நாள் ஆட்சி சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க நான் பார்க்குறேன். தங்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து விட்டேன். நன்றி.